சொந்த சூழ்நிலை காரணமாக கட்சியில் இருந்து விலகுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் அறிவித்துள்ள நிலையில், திருப்பத்தூரில் நடைபெறவுள்ள திமுக மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர் கட்சியில் இணையவுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என? சொந்த சூழ்நிலை காரணமாக கட்சியிலிருந்து தான் விலகுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் கடிதம் எழுதியிருக்கிறார். தன்னுடைய விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அதிமுக அமைச்சரவையில் 2016ஆம் ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு வரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் நிலோஃபர் கபில். ஏற்கனவே கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த நிலையில 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தனக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாததை அடுத்து கட்சிக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவித்ததை அடுத்து அப்போதே அன்றைக்கு இருந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர் கட்சியில அடிப்படை உறுப்பினராக தொடர்ந்து நீடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே அவர் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய திமுக பாக முகவர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் முன்னிலையில தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.